இட்ஸ் போட் சினிமாலைக்கு இந்த வீடியோவில் நினச்சி பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் பற்றி அந்த கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் போயிட்டுருக்க அந்த விஷயத்தை பற்றி திவ்யா கணேஷ் கிட்ட வந்து இப்போ வந்து விஜய் பார்வதி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பேசும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போது அது வந்து அவங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லாத மாதிரி அவங்களும் ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவங்க பேசுகிற விஜய் பார்வதி பேசுகிற ஒரு விஷயம் கமருதீன் காதுக்கு போச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து அந்த ஒரு சண்டை வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து இருந்தது. ஸோ விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்க ஒரு மாதிரியான ஒரு டாபிக் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணல, அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளேம் போடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா உடனே வந்து திவ்யா கணேஷ் வந்து பிளாக் பண்ணி சொல்கிறாங்க, அப்படி இல்லை பார்வதி, இந்த இடத்துல வந்து நம்ம ஷோக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, அது ஒரு டெக்கோரம் இருக்குல்ல, எத்தனை பேர் பார்க்குறாங்க, இந்த 3 மாதம் நம்மளுக்கு இதுதான் வந்து வீடு, இது வந்து உன்னோட ஓன் ஸ்பேஸ் கிடையாது இல்லையா, உங்கள் அம்மா பார்த்தா இப்போ வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அதெல்லாம் யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவங்க வந்து சொன்னாங்க. உடனே வந்து பார்வதி வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணி தான் வந்து ரொம்ப பேசினேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே எப்படி ஆகிடுது அப்படின்னா கமருதீன் தான் தப்பு, நான் கரெக்டாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ அவங்க தனியாக பேசும்போது 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து அவங்க மேலே ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாப்பிக்கே வந்து வருது. அதே மாதிரி நான் ஸ்பேஸ் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். பட் இப்போ எல்லாமே வந்து மியூச்சுவலாக நடந்தது அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து இதை பற்றி பேசாமல் விட்டாலே அது வந்து புஷ்ஷுன்னு போகும். பட் இவங்க அதை பேசி பேசி ரொம்ப பெருசு பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. அதே மாதிரி திவ்யா அவங்க சொல்கிறாங்க, நம்ம லைஃப்பில் வந்து சூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ஈவன் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட வந்து நம்ம யோசித்து பழகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து கமருதீன் கூட பழகுனது வேணாம் அப்படின்னு சொல்ல வராங்களா, இல்லை என்ன அது மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சீசன் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், இந்த சீசன் ஏன் போகிறேன், இந்த சீசன் ஏன் போகிறேன், அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.